ரொம்ப நாளாவே மோமோஸ் சாப்பிடணும் போல ஒரே கிரேவிங்ஸாக, அதனால இன்னைக்கு வீட்டிலேயே செஞ்சாச்சு. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, சுகரு, எண்ணெய் சேர்த்து தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ ஸ்டஃபிங்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இது கூடவே பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின கேரட்டு, பீன்ஸு, கோஸு சேர்த்து நல்லா தண்ணிலாம் விட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி. இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் தக்காளியோட தோலை உரித்து ஒரு மிக்ஸி ஜார் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, சுகர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி. இப்போ மோமோஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா சப்பாத்தி உருட்டுற மாதிரி அகலமாக உருட்டிட்டு ஒரு மூடி வச்சு ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கும் வச்சு மோமோஸ் ஷேப்பில் பிடிச்சிட்டு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் சூப்பர் டேஸ்டான வெஜ் மோமோஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.